இப்போ வந்து எக்ஸாம் டைமுங்க, பரீட்சை நேரம் நெருங்கிட்டு வருது. டிசம்பர் மாதம் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் எக்ஸாம். பெரும்பாலான வீடுகளில் என் பையனுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் சரியில்லை, கவனம் சரியாக இருக்க மாட்டேங்குது, லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது படிக்கணும்னு உட்கார்றான், படிக்க முடியல, கவனம் வந்து சரியாக செலுத்த முடியல, இந்த மாதிரி பெரும்பாலானும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கவனம்ன்றது என்ன? அதாவது எதுலையாவது ஒரு விஷயத்துல நான் வந்து ரெஸ்பான்ஸ் காமிக்கணும். எனக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வருது, ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டை கேட்ட உடனே நான் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். தொடர்ந்து அந்த சத்தத்திலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தினேன்னா நான் கவனிக்கிறேன்னு அர்த்தம். சத்தத்துக்கு திரும்பி பார்க்கறதுக்கு பேர் கவனம் கிடையாது, அது வந்து ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் அந்த சத்தத்திலேயே தொடர்ந்து நான் கவனத்தை செலுத்தினேன்னா அதுக்கு பேரு கவனம். இப்போ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த எழுத்து என்ன, இந்த நோட்ல என்ன இருக்குன்னு பார்க்குறேன், விஷுவல். இதுல வந்து என்னுடைய கவனத்தை திருப்புறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா, பார்க்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கு பேர் தான் கவனம். அதாவது எதையாவது ஒன்றை தொடர்ந்து நிலைநிறுத்தி என்னுடைய கவனம் போகுமாயின் அதுக்கு பேரு கான்சன்ட்ரேஷன் பேரு. முதல்ல சொன்னது அட்டென்ஷன், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா, எதையாவது ஒன்று நான் பார்க்குறேன், எதையாவது ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மியூசிக் ஃபெஸ்டிவல் வருது, இல்லை கச்சேரி நடக்குது, எனக்கு அது புரிஞ்சாதானே நான் கவனம் செலுத்த முடியும். இப்போ எனக்கு சினிமா பாட்டு புரியுது, அந்த கர்நாடக சங்கீதம் புரியல, அதனால என் கவனம் மாறுது. பிள்ளைங்க படிக்கும்போது அந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா கவனம் அதிகமாகும். எடுத்த உடனே புரியாது, கவனத்தை செலுத்தணும்னா புரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிட்டு இருக்கும். நீங்க கவனத்தை செலுத்தணும், அதுக்கப்புறம் புரியுது, புரிஞ்சுதுன்னா அதிகமான கவனத்தை செலுத்துறேன். இப்படி இது அப்படியே சைக்கிளிக்கா போயிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். எனக்கு முதல்ல அந்த புஸ்தகத்திலேயோ அந்த பாடத்திலேயோ அல்லது அந்த ஒரு வகுப்புலேயோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா கவனம் செலுத்துறேன், கவனம் செலுத்தினா புரியுது, புரிய புரிய அதிகமா கவனம் செலுத்துறேன். இப்படியே இது சைக்கிளிக்கா போயிட்டு இருக்கும். அதனால முதல் வர வேண்டியது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்டுக்கு அப்புறம் கவனம், கவனத்துக்கு அப்புறம் புரியணும். இந்த கவனத்துக்கும் புரியறதுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் நாம வந்து முயற்சி பண்றது, உதவி பண்றது. இப்ப எனக்கு எடுத்த உடனே ஒரு விஷயம் புரிஞ்சிடாது, அதை யாராவது எனக்கு புரிய வைக்கணும். புரிய வச்ச பிறகு ஆஹா அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி போச்சுன்னா கவனம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது எல்லாமே சரியா தானே நடக்குது. நான் நல்ல பள்ளிக்கூடத்துல தான் போட்டிருக்கேன், நல்ல டியூஷன் தான் வச்சிருக்கிறேன், நல்ல வாத்தியார் தான் சொல்லித்தராரு, அப்புறமும் ஏன் அவனுடைய கவனம் சிதறது அப்படின்னா, சராசரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன் கவனம் சிதறதுன்றதுக்கு, கவனம் இல்லாம போறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா பசி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து பசியோட இருக்கும்போது என்னுடைய கவனத்தை நான் ஒருமனப்படுத்த முடியவே முடியாது. நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பரீட்சை சமயத்துல சாப்பிடாம ஏதாவது காஃபி டீ குடிச்சுக்கிட்டே அதனால நான் தூங்கிடுவேன் சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அரை வயிறு கால் வயிறா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரை வயிறு கால் வயிறா படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருப்பீங்களே ஒழிய கவனம் சிதறும். ரொம்ப முக்கியமானது இது. அதாவது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க, தூங்கிட்டும் படிக்க ஆரம்பிங்க. இது ரெண்டும் முடிஞ்சு போச்சுன்னா அமைதியா நீங்க கவனத்தை செலுத்தலாம். இதை வந்து பசங்க முக்கியமா மனசுல வச்சுக்கணும். அடுத்தது கவனம் சிதறுது அப்படின்னா ஏதாவது உடலியல் பாதிப்பு இருக்கலாம், முக்கியமா வலி, உடல்ல ஏதாவது நோவு, இது இருந்துச்சுனாலும் குழந்தைங்கனால கவனம் செலுத்த முடியாது. உதாரணத்துல வயிறுல ஏதாவது பாதிப்பு, இல்லை எங்கேயாவது ஒரு வலி, இல்லை ஜுரம், தலைவலி, சலதோஷம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட்சத்திலையும் இருக்காது. இதுல முக்கியமா பல்வலி ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணம். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கவனம் சிதறும். ஸோ முதல்ல பசி, அடுத்தது வந்து அல்லது வெறும் வயிறா இருக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து உடலியல் பாதிப்புகள். மூணாவது என்ன அப்படின்னா
இந்த விஷயத்தை விட முக்கியமா மற்ற விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்ப பையனுக்கு வந்து படிப்பை விட மற்ற விஷயங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்குது அப்படின்னாலும் என்னுடைய கவனம் சிதறும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு பர்டிகுலர் சினிமா பார்க்கறேன் இல்ல பர்டிகுலர் கேம் பார்க்கறேன் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு என் மனசு முஸ்தீப்பு பண்ணுது, பார்க்கும்போது பாதிப்படையுது, பாதிச்ச பிறகு அதை பத்தி ஒரு ஒர்க் அப் நடக்குது மூளையில. இவ்வளவு விஷயங்களும் சேர்ந்து நடக்கும்போது நான் 1 மணி நேரம் தான் அந்த கேமை பார்க்கறேன் இல்ல ஒரு நாள் தான் அந்த கேமை பார்க்கறேன், அதுக்கு முன்னால 2 நாள் வீணா போகுது, பின்னால 4 நாள் வீணா போகுது. அந்த சமயத்திலையும் கவனம் பாதிப்புக்குள்ளாகும். இதையும் நம்ம மனசுல நிறுத்தி வச்சுக்கணும். முதல்ல பசி அல்லது வயிறு காலியா இருக்கிறது, 2வது உடலியல் பாதிப்புகள், 3வது இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா தூக்கமின்மை. நான் கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமுமே, நான் இல்ல ஒவ்வொரு மனுஷனும் கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமே தூங்கும் போதுதான் இருத்தி வைக்கப்படுது. இப்ப நான் இன்னைக்கு 2 பக்கம் படிக்கிறேன், 20 பக்கம் படிக்கிறேன், 200 பக்கம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தூங்கணும். தூங்கும் போதுதான் நான் படிச்ச ப்ராசஸ் மூளைக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது. அப்பதான் அடுத்த நாள் படிக்கும்போது அது கேரி அவுட் ஆகும். நான் நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும். இதனால பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா படிங்க. இதையே மாத்தி என்ன பண்றாங்க, நல்லா படி, குறைச்சலா தூங்கு, குறைச்சலா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இது 2யும் மாத்தி ஒருத்த வந்து அதிகமான நேரம் தூங்கவே முடியாது. தூக்கம்ன்றது நம்ம உடல் தனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது. நீங்களா தூக்கத்தை குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. நல்லா முழுமையா தூங்கி எந்திரிச்சு புத்துணர்ச்சியோட நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு நல்ல ஆர்வமா எடுத்து ஒரு பாட புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நல்லாவே புரியும், நல்லாவே கவனம் செலுத்த முடியும். நல்லா புரிஞ்சு கவனம் செலுத்தினா நல்லாவே ஞாபகம் இருக்கும், நல்லாவே ஞாபகம் இருந்தா நல்லாவே பரீட்சை எழுதலாம், நல்லாவே மார்க் வாங்கலாம். இந்த முறையை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா எந்த விதமான படத்தும் இல்லாம வீடு அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.